ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்மளோட சேனல்ல மார்னிங் 6 o'clock 2023 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸா ரீகால் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் 2023 ஷார்ட்கட்டோட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த நோபல் பிரைஸை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் நோபல் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. 1901 இருந்து தான் இந்த நோபல் பிரைஸை வழங்கிட்டு வராங்க. மொத்தம் 6 பிரிவுகள்ல இந்த நோபல் பிரைஸ் வழங்கப்படுது. நார்வேல இருக்க ஒஸ்லோ என்ற இடம் தான் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குறாங்க. மற்ற நோபல் பரிசுகள் எல்லாமே ஸ்வீடனுடைய ஸ்டாக்ஹோம் அப்படின்ற இடத்துல தான் கொடுக்குறாங்க. இந்தியால நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் 1913 இலக்கியத்திற்காக பெற்றிருப்பாரு. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னை தெரசா 1979 அமைதிக்காக பெற்றிருப்பாங்க. ரீசெண்டா 2019 அபிஜித் பானர்ஜி அப்படின்றவர் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர். இவர் தான் ரீசெண்டா நோபல் பரிசு பெற்ற இந்தியர். ஓகே, நோபல் பரிசை பத்தி ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. 2023 ஆண்டுல எந்தெந்த பிரிவுல யார் யார் எதுக்காக வாங்கினாங்கன்றத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 பேர் வாங்கியிருப்பாங்க. மவுங்கி ஜி பவேண்டி, லூயி இ ப்ரூஸ் மற்றும் அலெக்ஸ் ஐ எகிமோவ். இவங்க எதுக்காக வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, குவாண்டம் புள்ளிகளுடைய கண்டுபிடிப்புக்காகவும் அவற்றினுடைய தொகுப்பிற்காகவும் வாங்கியிருக்காங்க. அதோட ஷார்ட்கட்டை நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டை, வண்டி பஸ் தானா மூவ் ஆகுது. இது மைஸ்ட்ரி மாதிரி இருக்கு. மைஸ்ட்ரினா ஒரு மர்மம் அப்படின்ற மாதிரி. வண்டின்றது பவேண்டியை குறிக்குது. பஸ்ன்றது ப்ரூஸ் அவர்களை குறிக்குது. மூவ் அப்படின்றது எகிமோவ் குறிக்குது. மைஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி துறை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்ததா இயற்பியலுக்கான நோபல் பரிசை பியர் அகோஸ்டினி, பிராங்க் கிராசஸ் மற்றும் எல் ஹீலியர் இவங்க 3 பேரும் தான் இயற்பியலுக்கான நோபல் பரிசை வாங்குறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பருப்பொருளில் எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக ஒளியினுடைய அட்டோசெகண்ட் துடிப்புகளை உருவாக்கும் சோதனை முறைகளுக்காக வாங்கியிருப்பாங்க. ஓகே, இதோட ஷார்ட்கட் இப்ப பார்க்கலாம். ஒரு தம்பி ஒரு அண்ணன் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறேன்னா, அண்ணன் பியர் கோஸ்ட் கிட்ட பிராங்கா பேசுச்சு. இங்க அண்ணன்றது அன்னை ஹெல் ஹீலியர் அவர் குறிக்குது. பியர் கோஸ்ட் அப்படின்றது பியர் அகோஸ்டினிய குறிக்குது. பிராங்கா அப்படின்றது பிராங்க் கிராசஸ் குறிக்குது. பேசுச்சு அப்படின்றது பிசிக்ஸ் குறிக்குது. இவங்க எதுக்காக வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, பருப்பொருளில் எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக ஒளியின் அட்டோசெகண்ட் துடிப்புகளை உருவாக்கும் சோதனை முறைகளுக்காக வாங்கியிருப்பாங்க. ஒரு துறையிலுமே எதற்காக நோபல் பரிசு பெற்றாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பிரிவு என்னன்னு பார்க்கலாம். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் கிளாடியா கோல்டின். இவங்க ஒரு பெண்மணி. எதற்காக வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தியதற்காக வாங்கியிருப்பாங்க. ஓகே, இதனோட ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேர் என்ன? கோல்டா. பொருளாதாரத்திற்கு தானே இவங்க வாங்கியிருப்பாங்க. அப்போ கோல்டும் என்னது? பொருளாதார சம்பந்தப்பட்டது. அப்போ கோல்டு எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்கினவங்க பேர் கோல்டுன்றது கோல்டின், எக்கனாமிக்ன்றது பொருளாதாரத்திற்காக வாங்கியிருக்காங்க. அதான் எக்கனாமிக் கோல்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜான் போஸ். எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, சொல்ல முடியாதவற்றிற்கு குரல் கொடுக்கும் அவரது புதுமையான நாடகத்திற்காகவும் உரைநடைக்காகவும் வழங்கப்பட்டது. அவரோட நாடகத்திற்காகவும் உரைநடைக்காக தான் மெயினா கொடுத்திருக்காங்க. ஓகே, இதோட ஷார்ட்கட் பார்க்கலாமா? லிட்டில் ஜான். லிட்டில்ன்றது லிட்ரேச்சர், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. ஜான் அப்படின்றது ஜான் போஸை குறிக்குது. ஓகே, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நர்கிஸ் முகமதி. இவங்க ஒரு ஈரானிய பெண். ஈரான்ல நடக்கிற பெண்கள் அடக்குமுறைக்கு எதிராக போராடுற அவரது முயற்சிகளுக்காகவும் மனித உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான அவரது போராட்டத்திற்காகவும் வழங்கப்பட்டது. இவங்க அமைதிக்கான நோபல் பரிசு பெற 19வது பெண்ணு மற்றும் 2வது ஈரானிய பெண். 2வதா வாங்குற ஈரானிய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இவங்களோட ஷார்ட்கட் பார்த்தலாம். முகம் எப்பவுமே அமைதியா இருக்கணும். முகம்ன்றது முகமதி, நர்கிஸ் முகமதி அவர்களை குறிக்குது. அமைதின்றது அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றதுனால முகம் அமைதியா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கட்லின் கரிகோ மற்றும் ட்ரூ வெய்ஸ்மேன். இவங்க 2 பேரும் தான் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பெற்றிருக்காங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, COVID-19க்கு எதிராக
போராடுவதில் முக்கிய பங்காற்றிய mRNA தடுப்பூசிகளுக்காக முன்னோடி பணியாற்றியிருப்பாங்க. அதற்காக தான் இவங்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதோட ஷார்ட்கட் பார்க்கலாமா? கோ மேன். கோன்றது கட்லின் கரிகோ, கோ வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் மேன்ன்றது வெய்ஸ்மேன் அவர்களை வந்து குறிக்குது. ஓகே, அடுத்ததா நோபல் பரிசு வழங்க தொடங்கிய நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் மொத்தமா 9 இந்தியர்கள் பல்வேறு துறைகள்ல வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. அவங்களுடைய நேம்ஸும் அவங்க எந்த துறைக்காக வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்கன்றத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 1913ஆம் ஆண்டு வந்து பெற்றிருப்பாரு. அடுத்ததா சி.வி. ராமன் வந்து இயற்பியல் துறையில நோபல் பரிசு 1930 வந்து பெற்றிருப்பாரு. அடுத்ததா ஹரி கோவிந்த் குரானா அவர்கள் மருத்துவத்துறையில நோபல் பரிசு 1968 வந்து பெற்றிருப்பாங்க. அடுத்ததா அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு 1979 வந்து வாங்கியிருப்பாங்க. சுப்பிரமணியம் சந்திரசேகர் இயற்பியல் துறையில 1983ஆம் ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாரு. அடுத்ததா அமர்த்தியா சென் வந்து பொருளாதார பிரிவுல வந்து 1998ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. அடுத்ததா வெங்கட் ராமன் கிருஷ்ணன் வேதியியலுக்கான நோபல் பரிசு 2009 வந்து பெற்றிருப்பாரு. அடுத்ததா கைலாஷ் சத்யார்த்தி, இவர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு 2014 வந்து பெற்றிருப்பாரு. அடுத்ததா அபிஜித் பானர்ஜி, இவர் வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 2019 வந்து பெற்றிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோபல் பிரைஸ் அவங்களோட நேம்ஸ் எதற்காக வாங்கினாங்கன்றது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.